உனக்கு கொடுக்கப்படும். இப்போ எத்தனை வயசு ஆகுதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். எனக்கு 62 வயசு ஆகுது. இன்னும் 62 வயசு நான் இருக்க போறேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கர்த்தர் வைத்தா நான் இருக்க போறேன், கர்த்தர் எடுத்தா நான் போக போறேன், அவ்வளவுதான். ஆனா தேவன் என்ன செய்ய போகிற? என் ஆயுசு நாட்களை கூட்டித்தாரோ. நான் சொல்ல வேண்டிய என்னுடைய பணிகளை எல்லாம் சொல்லி முடிக்க வேண்டும். தேவ வார்த்தைகளுக்காக நான் எங்க அறிவிக்க வேண்டுமோ அங்கங்க தேவ வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும். அதுக்கு என்னை பலப்படுத்தும் என்று கேட்கிறேன். அதுக்கு தேவனே என்னை பலப்படுத்தும் என்று கேட்கிறேன். ஆகவே ஆண்டவருடைய கையில் இருக்கிறேன்னா எதையும் மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆனால் உங்களிடத்துல இருக்கிற அனுபவம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி பாருங்க. என்ன செய்யுங்க? உங்க வெளிச்சம் உங்க மேல என்ன செய்யணும்? இருக்கணும். உங்களுக்கு ஒரு இருண்ட காலம் வரப்போகுது. சூரியன் தன் நிலையில் இருந்து அஸ்தமிக்க புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரியன் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை இருக்கிற நாட்களிலே நீங்கள் தேவனுடைய ஆலோசனையை, இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தைகளை உங்களுடைய காதுகளில் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டார், உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி கொண்டார். நம்முட்டை போல நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அழுது கொண்டிருக்க வேண்டாம். புறாவை போல நீ கூவிக்கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் புறாவை போல கூவுகிற நேரம் உனக்கு அவசியமாக இருக்கிறது. எப்படி அவசியம்? என்னை காப்பாற்றும், என்னை சத்துருக்களுடைய கையிலிருந்து என்னை காப்பாற்றும், என்னை பொல்லாதவருடைய கையிலிருந்து என்னை காப்பாற்றும், என்னை ஒடுக்கிறவனுடைய கையிலிருந்து என்னை காப்பாற்றும், என்னை கொலைக்கு நியமித்திருக்கிறானே அந்த கொலைகாரன் இடத்திலிருந்து என்னை காப்பாற்றும், வஞ்சகன் இருக்கிறானே அந்த வஞ்சகனிடமிருந்து காப்பாற்றும். தேவன் ஒருவர் தான் இந்த பூமியிலே நல்லவராக இருக்கிறார். தேவனை தவிர மற்ற எல்லா பொய்யும் பொருட்டுமாக வஞ்சகனுமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வஞ்சகத்துக்கு உங்களை கொண்டு செல்கிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாரையை போல புலம்பணும். என்ன செய்யணும்? ஒரு நாரையை போல புலம்பணும். எப்போதும் இந்த கடவுளோட பேசுறதுக்கான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தா உங்களுடைய ஐக்கியம் கடவுளோட இருக்கும், கடவுளுடைய ஐக்கியம் உங்களோட இருக்கும். ரெண்டு பேரும் ஐக்கியமா இருந்தா பரலோகம் உங்களுடைய வீட்டுக்கு வந்து நிச்சயமாக பரலோகத்தை உங்களுடைய வீட்டில் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் என்னது? உன்னுடைய ஜெபம், உன்னுடைய துதி. நீ என்ன செய்யணும்? எப்போதும் நன்றி சொல்லணும். என்ன வாயிலிருந்து நன்றி வராதா? என்ன செய்யணும்? சின்ன நன்றிகள் சொல்ல ஆரம்பிக்கும் போதே நீங்க யாரோட இருக்கிறீங்க? தேவனோட இருக்கிறீங்க. அருமையானவர்களே, அதுதான் இந்த புறாவுக்கு இருக்கிற சுபாவம். உங்க கசப்பை நினைத்து புலம்பி கொண்டிருக்காதீங்க. உங்களுடைய கசப்பை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய இனிமையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை எண்ணிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்க. வேதவசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 8:7. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். கர்த்தருடைய சொல்லை வெறுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஞானம் ஏது? ஆகையால் அவர்களுடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவர்களுடைய வயல்களை அவைகளை கட்டி. எரேமியா 8:7 தான் வாசிக்கிறீங்களா? ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் கதைவிழாத குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி. பாருங்க, நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருக்கோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டேங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்கறது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் புலம்பிக்கிட்டே இருந்தா கர்த்தர் ஜெபத்தை நிச்சயமாக நிச்சயமாக கேட்போம். கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிற இல்லையா? கண்ணுக்கு முன்னால அவர் தரிசனமாக என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை. ஆனால் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அவரும் என்ன செய்வாங்க? கண்களுக்கு முன்பாக தரிசனமாவார். புரியுதா? புரியலையா?